அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய மனசை நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னா இதுக்கான எளிமையான ஒரு முறை என்னன்னா ஃபாஸ்டிங், விரதம்னு சொல்லலாம். நம்ம மனசானது பல சிந்தனைகளுக்கு உட்பட்டு மாறி மாறி எதையாவது யோசித்து அது வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த வருத்தமானது நம்மளுடைய உடலையும் கெடுத்துட்ருக்கு. என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம். என்னென்னமோ பண்ணி பார்த்தாலும் மெடிடேஷனாக இருக்கட்டும், எக்ஸசைஸ் இருக்கட்டும், நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்கு இல்லை மனசை ஒருங்கிணைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணாலும் அது நமக்கு நீண்ட நேரத்துக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல. அப்படி இருக்கக்கூடிய சமயங்களில் என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா விரத முறைக்குள்ளே போயிடுங்க. ஆமாம், விரதம் பண்ணுறப்போ நம்மளுடைய மனதானது ஒருநிலைப்படும். இப்போ உணவு அதிகமாக போட போட என்ன ஆகுதுன்னா நமக்கு நல்ல சூப்பர் எனர்ஜி, எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்டிமுலேஷன் காரணமாக, ஒரு தூண்டுதல் காரணமாக அதிகமான எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம மனசு நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இதனால் என்ன பிரயோஜனம்? நமக்கு தான் ஸ்ட்ரெஸ். ஒரு வேளை உணவை கட் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை உணவை நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்கள் மனசு அப்படியே நிகழ்காலத்துக்கு வர ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் உடல் சோர்வுகள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். ஆனால் உங்களுடைய கவனமானது உங்களுடைய உடல் நோக்கி உள்ள ஒரு வெளில தெரிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஒரு கவனமானது உங்கள் உடல் நோக்கி உள்ளே திரும்பவும் உங்கள் உடலில் என்னென்ன நடக்குதுங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பீங்க. நம்ம உடலை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தாலே நம்ம நிகழ்காலத்துக்கு எளிமையாக வந்துடலாம். அதுக்கு அடுத்தது மனசுக்கு அதிகமான எண்ணங்கள் உருவாகிறதுக்கான எனர்ஜியும் ஃபஸ்ட்டு குறையும். புரியுதுங்களா? இப்போ நம்ம கம்ஃபர்டபுளாக சாப்பாடு போட போட அந்த சர்க்கரையை பயன்படுத்தி மூளை அதிக வேகத்தில் இயங்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அந்த சர்க்கரையை குறைக்கிறப்போ, கட் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா மூளை இயக்க சக்தியும் கொஞ்சம் குறையும். அது நம்ம நெகட்டிவாக எடுத்து பயப்படுற மாதிரி கிடையாது, அதோடைய தாட் ப்ராசஸ் கம்மியாகும். ஏன்னா இந்த உடலுக்கு ஆற்றலும் தேவை. ஆனால் அதிகமான ஆற்றல் போகிறப்போ அதிகமான கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயும் மந்தத்தன்மைக்குள்ளேயும் உடம்பு போயிடும். ஒருவேளை உண்பான் யோகி, இருபோது உண்பான் போகி, திருப்போது உண்பான் ரோல். அப்போ 2 வேளை உணவே இந்த உடலுக்கு அதிகபட்சம் போகும். 3 வேளை சாப்பிட்றதுனால தான் பல பிரச்சனை. அதுவும் உழைப்பே இல்லாமல் மென்டல் ஜாபு, டெஸ்க் ஜாபு இது மாதிரி உட்காந்துட்டு சாப்பிட்றதுனால தான் பல பிரச்சனை, பல யோசிப்பு. இப்போ உடல் உழைப்பு இருக்கிறவங்க 3 நேரம் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கவனம் அந்த உடல் உழைப்புலேயே இருக்கும். அப்போ மனசு ஓரளவுக்கு ப்ரெசண்ட்லேயே இருந்துகிட்ருக்கும். கடினமாக இதை போடணும் அதை போடணும், இந்த ரோடு வேலை பண்ணுறவங்க, கட்டட வேலை பண்ணுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். ஆனால் நம்ம டெஸ்க் ஜாபில் இருந்துக்கிட்டு அதிகமாக சாப்பிட்றதுனால நமக்கு தொந்தரவு தான் வருது. அதுவே அதிகமான கழிவுகளாகி நோய்களாகவும் மாறுது. அப்போ ஒரு நேரம் உணவை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா, குறிப்பாக காலை உணவை கட் பண்ணால் ரொம்ப அதிகமான சேஞ்சஸ் மனதளவில் இருக்கும். நீங்கள் ஒரு 11 மணி 12 மணி அளவில் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். இல்லை காலை உணவை தவிர்க்க முடியலன்னா இரவு உணவை கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதை ப்ராக்டிஸ் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறமா எப்பப்போ மனசில் குழப்பங்கள் இல்லை தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருக்கோ ஃபாஸ்டிங் இன்னும் அதிகப்படுத்தி பண்ணலாம். ஒரு 2 வேளை உணவு கூட கட் பண்ணிட்டு ஒரு நேரம் திருப்தியான உணவு தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது மனசு ஒருங்கிணைக்கப்பட்டு நமக்கு ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம எதில் பயணிக்கணுங்கிற அந்த ஒரு டைரக்ஷன் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம பிரச்சனைக்கான காரணம் என்னங்கிறதும் நமக்கு தெரிய வரும். அந்த ஃபாஸ்டிங்கில் இருக்கிறப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம தனிமைப்படுத்திக்கிட்டோம். நம்மளை தனிமைப்படுத்திக்கிறது. தனிமைப்படுத்துகிறப்போ என்ன ஆகும்னா நம்மளுடைய மனம் தனி மனமாக இயங்கும். மற்றவங்களோட இருக்கிறப்போ என்னன்னா ஒரு கூட்டு மனமாக இயங்குறப்போ நம்ம மனசுக்கான ஒரு தெளிவு அப்படிங்கிறது எளிமையாக கிடைக்காது. இந்த உண்ணா நோன்பு கொஞ்சம் தனிமையில் பார்த்தாக்க நம்ம அதிகமான ஃபோனு இல்லை டிவி பார்க்குறது இதெல்லாமும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக உட்காந்துக்கலாம். இல்லைன்னா ஒரு வாக் போயிட்டு வரலாம். இந்த வாக் போகிறப்போ அப்படியே சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போகலாம், அப்படியே இயற்கையை பார்த்து ரசிச்சுட்டு போகலாம். ஏதாவது சிந்தனை வந்தாலும் சிந்திச்சுக்கலாம், சிந்தனை வரலைனாலும் பரவாயில்ல.
ஸோ இந்த விரதம் இருக்கிறப்போ கொஞ்சம் தனிமைப்படுத்திக்கிட்டு இயங்குறப்போ உங்களுக்கான தெளிவு, உங்கள் பிரச்சனைக்கான சொல்யூஷன் எல்லாமே உங்களுக்கு இதில் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ உண்ணா நோன்பை சாதாரணமாக நம்ம என்ன வேண்டாம், அது வந்து ஒரு மருந்து. எல்லாமே ஒரு அளவாக இருக்கிறப்போ கண்டிப்பாக மருந்தாக வேலை செய்யும் தானே. இப்போது உணவும் அளவாக இருக்கிறப்போ மருந்தாக இருக்குது, அளவை தாண்டுறப்போ விஷமாக நோயாக மாறுது. அதே மாதிரி விரதமும் ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம சரியாக அதை பயன்படுத்துகிறப்போ ஒரு மிகப்பெரிய கருவி, அது நமக்கு அதிகமான பலன்களை தரும். அதுவே வந்து மொத்தமாக நம்ம வந்து உணவை நிப்பாட்டிட்டு வேறு ஏதாவது ஆற்றல் எடுக்கிற முறைக்குள்ளே போகாமல் இந்த உணவை நிப்பாட்டுறப்ப தான் அது பிரச்சனைகள், நோய்களாக மாறுது. அதனால் ஒரு வேளை உணவை கட் பண்ணுறதோ அல்லது ஒரு இருவேளை உணவை கட் பண்ணுறதோ வந்து ஒரு பெரிய உடல் துன்பத்துக்கு நமக்கு ஆளாகாது. சொல்லப்போனால் பெட்டர்மெண்ட்டு தான் வரும். உடலில் இருக்கிற பிரச்சனைகள், நோய்கள்லாம் குணமாகி நமக்கு பெட்டர்மெண்ட்டு தான் வரும். ஸோ அதை நாம் பயன்படுத்திக்கணும், இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். சாப்பாடு அங்கேயே தான் இருக்க போகுது, அது எங்கேயும் ஓடி போக போகிறது இல்லை. டேபிள்லேயே தான் இருக்கும். கிச்சனில் போனால் நம்ம தயாரிச்சுக்கலாம், இல்லை வெளில ஆர்டர் போட்டால் சாப்பாடு வந்துடுது. அதனால் இப்போ நம்ம சாப்பாடு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் ஐயோ இன்றைக்கி இப்போ காத்தால சாப்பிட்லாம் அடுத்து சாப்பாடு கிடைக்காதே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை. அதனால் ஒரு வேளை வந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டு தான் பாருங்களேன், என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். மனசை பற்றி நிறைய புரிஞ்சுக்கலாம், நீங்கள் மனசை கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்கலாம். உங்களுக்கான வில் பவர், உங்களுக்கான பேஷன்ஸ், பொறுமைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குணம் எல்லாமே ஃபாஸ்டிங்கில் தான் உங்களுக்கு அதிகமாகும். உங்களையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிடும். உங்களை ஒரு சாத்வீகமான ஒரு மனிதராக மாற்றுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இந்த ஃபாஸ்டிங்குள்ளே தான் வந்து உங்களுக்கு நடக்கும். உங்களோட கோபம்லாம் பறந்து போயிடும். இல்லாத உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் உங்களை பற்றி, ஐயோ நம்ம இவ்வளோ கோவப்படுவோம் ஒரு சுச்சுவேஷன், இப்போ இவ்வளோ பொறுமையாக இருக்கும். அந்த பக்குவங்கிறது நமக்கு வர ஆரம்பிக்கும். அதனால் ஃபாஸ்டிங்கை சிறப்பாக புரிஞ்சுக்கிட்டு சிறப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கான நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த ஃபாஸ்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை ஃபாஸ்டிங் முன்னப்போ என்ன பண்ணி அனுபவம் இல்லைனா நம்மளோட ப்ரோக்ராம்ஸ்லையும் ஜாயின் பண்ணி பண்ணுங்கள். பேசிக் ப்ரோக்ராம்லேருந்து அட்வான்ஸ் ப்ரோக்ராம் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி உணவுகளை மாற்றிக்கிட்டு நம்மளை சுத்தப்படுத்திக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லித்தரேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது. நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கோர்சஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரியும், அதுக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நல்ல விஷயங்களை பக்குவப்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும். எந்த ஒரு புரிதல் இல்லாமல் முயற்சி பண்ணுறப்போ அது கண்டிப்பாக ஒரு பலனை கொடுக்காது. அதனால் கண்டிப்பாக இதோடைய சக்திங்கிறது அதிகமாக நமக்கு கிடைக்கும். ஃபாஸ்டிங்கோடைய சக்திங்கிறது அதிகமாக நமக்கு கிடைக்கும். அதை சரியாக முயற்சி பண்ணலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.